எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் காவியா vlogs. இன்றைக்கி வந்து ஒரு 2 days ஆஃப் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். சாட்டர்டே அண்ட் சண்டே எங்கள் அக்கா வந்து ஊர்லேருந்து வாரா. ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தம்பிக்கு வந்து அண்ணா பிரசாதம் கொடுத்ததுக்கப்புறம் அக்கா வந்து ஊருக்கு போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதை பார்க்குறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் எங்களுக்குமே தன்விக்கு வந்து தேடிட்டு, ஸோ அதனால எல்லாருமே வராங்க. நீங்கள் இருந்ததும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தனால அதையுமே நான் வந்து ஏர்லி மார்னிங்காக பார்த்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் கிரேவி வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அம்மா வந்து மார்னிங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஈவினிங்குள்ளே செம்ம டேஸ்ட்டாக வந்து ஆகும். மதியம் சாப்பாடு எனக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும்தான். அதனால் நாங்கள் வந்து பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம். அண்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் இருக்கும்போதே அப்பா வந்து தன்விக்கு வந்து கார் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ரிமோட் காரு. இந்த ரிமோட் காரை பார்க்கும்போது எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 ரிமோட் கார் கிட்ட வாங்கி தந்திருப்பாங்க. அவ்வளோத்தையுமே நான் வந்து உடச்சி போட்டுருவேன். டீ போட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்கும் போதே அத்தைலாம் வந்துட்டாங்க. அத்தை, ஸ்ரீராமத்தா, அத்தா, அக்கா, தம்பி, இவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. இந்த விலாகில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பண்ண போகிறோம். அதாவது தன்விக்கோட ஃபேஸை வந்து நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து தன்விக். ரொம்பவே குட்டியாக இருப்பான். இப்போ தன்விக்கு வந்து 6 months ஆகுது. ஸோ நல்லாவே வந்து தலைலாம் நின்றுட்டு பார்க்குறதுக்கு தான் சமத்து பிள்ளையாக இருக்கிற மாதிரி இருப்பான். பட் நைட் ஆனால் அவனோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான். ரொம்ப சேட்டை பண்ணுவான். எல்லாரும் வந்து உட்கார்ந்ததுமே தன்விக் கிட்ட கார் எடுத்து கொடுத்ததுமே ஸ்ரீராமத்தான் எடுத்து அந்த ரிமோட் காரை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்க விளையாட ஆரம்பித்தது தான் ஏண்டா அவங்க எடுத்தாங்கன்ற அளவுக்கு ஆயிட்டு. பாவம் அந்த காரு. நைட்டு டிஃபன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அத்தை உட்காந்து எங்களோட சின்ன வயசு ஆல்பம் ஃபுல்லுமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து லேட்டாக தூங்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எந்திரிச்சதுமே என்னோடய வேலை டீயை வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். அக்கா வந்தாலே எங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஸ்பெஷல் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அத்தை வந்து ஊர்லேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கறி குழம்பு அதெல்லாம் வச்சு எடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் வந்து சண்டே தான் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருந்தோம். சாப்பிட்டுட்டு அக்கா வந்து ஊருக்கு கிளம்பிடுவா. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தா தன்விக்கும் அக்காவும் வந்து டயர்டில் வந்து அவ்வளோதான் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பாவும் அத்தானும் வந்து கொலசைக்கு போகிறதா இருந்துச்சு. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்க ஏர்லி மார்னிங்கே வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து மட்டன்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்பா. கோவிலுக்கு போயிட்டு வரவும் கரெக்டாக தன்விக்கும் அக்காவும் வந்து முழிச்சிட்டாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் வந்து அத்தா வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க, ரிமோட் காரை. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ரீராமத்தான் ஓட்ட ஆரம்பித்தது தான். பாவம் அந்த காரு வாய் இருந்தாலுமே அழுவும் அந்தளவுக்கு பாடாப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவங்க கார் ஓட்டுறதை பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் தன்விக் வந்து பயந்து அழுதுட்டான். அதுக்கப்புறம் சாஷாவை பார்த்தா சாஷா வந்து பயந்து சோஃபா மேலேயே வந்து ஏறி உட்காந்துட்டா. ஏன்னா அந்தளவுக்கு காரை வச்சு ஓட்டி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. இடையில நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபுல்லுமே நான் வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட வந்து உட்காந்தாச்சு. மார்னிங் டிஃபன் வேண்டாம், நேராக வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபுல்லுமே ரெடி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கெலாம் நாங்கள் வந்து மதியம் சாப்பாடே வந்து சாப்பிட்டுட்டோம். ஏர்லி மார்னிங்கே இருந்துச்சு. வேலை பார்த்ததுனால மார்னிங் வந்து கொஞ்சம் பசியாக தான் இருந்துச்சு. பட் பிரியாணி இருக்குது, ஸோ மொத்தமாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு வயிறை வந்து அப்படியே வச்சாச்சு. ஸோ அம்மா வச்சதுக்கப்புறம் ஃபுல் கட்டு வந்து கட்டிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லுமே நான் வந்து தன்வி கூட தான் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் தான் வந்து விளாண்டுருப்போம். அதுக்குள்ளே அக்கா வந்து ஊருக்கு கிளம்பிட்டா. தன்விக்கை கிளப்பி விடுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தா. தன்விக்கு வந்து சாக்ஸ் போட்டுட்டு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3:30க்கு வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க. நாங்களுமே வந்து எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருந்தோம். பிகாஸ் லாஸ்ட் டைம் போகும்போது தன்விக் பேக் எடுத்துகிட்டு போகிறதுக்கே எல்லா இடமே கரெக்டாக இருந்தது. இந்த வாட்டி அவனோட பாத் டப் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதையுமே எல்லாமே பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எங்களை தன்விக் வந்து நேராக பார்க்கும்போது பயந்து அழ ஆரம்பிச்சிட்டான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்டேருந்து வெளியவே போக மாட்டேன் அந்தளவுக்கு வந்து அட்டாச் ஆகிட்டான். அவங்க வெளியே போகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்கும். பிகாஸ் நான் கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுருந்தேன், அப்பா கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுருந்தாங்க. அண்ட் வெளியே போனதுக்கப்புறம் அம்மா தூக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இப்படியே வாசல்லே நின்று கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க எல்லாரும் வெளியே கிளம்பி போனதுக்கப்புறம் தான் சுபாத்தை வந்து நீங்கள் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தீங்கல்ல அக்காவுக்கு கொடுத்து விடுறதுக்காகன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு மறந்தே போச்சு கேக் கொடுக்கணுங்கிறதையே. அதுக்கு உடனே ஸ்ரீராமத்தான் வந்து நீயே வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தியா காவியான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம் எல்லாருமே. பட் அவன் வெளியே வந்ததுனால அவனுக்கு சுற்றி வந்து க்ரீனிஷாக இருக்கனால இலை பூ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். பட் எங்களை அவன் வந்து கவனிக்கவே இல்லை. ஈஸியாக அக்கா வந்து ஒரு வழியாக தாட்டா சொல்லிட்டா. பட் அவளுக்கு வந்து போகிறதுக்கு மனசு இல்லை தான், வந்து பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அப்படியே நின்றுக்கிட்டே இருந்துட்டு இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் காரில் வந்து எல்லாருமே ஏறி உட்காந்துட்டாங்க. ஏறி உட்காந்ததுக்கப்புறமே எல்லாருக்கும் போகிறதுக்குமே மனசு வரல. எல்லோரும் காரில் உட்காந்துட்டு தாட்டா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்குமே அவங்கள விடுறதுக்கு மனசு இல்லை. பட் அவங்க வந்து
போய் தானே ஆகணும். ஸோ அதனால் தன்விக் கிட்ட வந்து தாட்டா போட்டுகிட்டே இருந்தோம். அவனுமே வந்து சிரிச்சுக்கிட்டு பாட்டுக்கு இருந்துகிட்டே தான் இருந்தான். அவனுக்கு இப்போ நல்லாவே தெரியுது காரில் நம்ம போக போகிறோம், எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் நம்ம சுற்றி வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் வந்து இருந்தான். அக்கா காரில் உட்காந்துட்டு டாட்டா சொல்லும்போது எனக்கு ஒரு வீடியோ தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா அன்னப்பிரசாதம் கொடுத்துட்டு அக்கா ஊருக்கு போகும்போது அவளோட மூஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சேடாகவே வச்சுட்டு பாட்டுக்கு உட்காந்துருப்பா. பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரிச்சுட்டு ஜாலியாக வந்து இருக்கா. அவளுக்கு இருந்தாலும் அழுக வந்திருக்கும், பட் வந்து அவள் வெளியே காட்டிக்கல. இந்த வாட்டி நல்லாவே சிரிச்சுட்டு இருந்தா. அதை பார்த்து அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக வந்து இருந்துச்சு. ஏன்னா அவள் அழுதானா கண்டிப்பாக அம்மா அப்பா வந்து அழுதுருப்பாங்க, நானுமே வந்து அழுது இருந்திருப்பேன். ஃப்ரெண்டில் போய் பார்த்தா தன்விக் வந்து எங்களை பார்க்கவே இல்லை. பார்த்தா அவன் வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு காருக்கு வெளியவே வந்து பார்த்துட்டு இருந்தான், எங்களை கவனிக்கவே இல்லை. நாங்கள் தான் அவனை கூப்பிட்டு பார்க்க வச்சுட்டு இருந்தோம். ஊருக்கு போகிறதுக்கு தன்விக் வந்து ரெடி ஆகிட்டான்னு சொல்லிட்டு நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம். ஸோ அக்காவுக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா அப்பா வந்து பார்த்துட்டு போனதுனால அப்பா ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அக்கா வந்து தெரிஞ்சுக்கிட்டா. அண்ட் எங்களுக்கு வந்து தன்விக்கை வந்து பார்த்த மாதிரி ஆச்சு. ஸோ இந்த ரெண்டும் விஷயத்துக்காக தான் அக்கா வந்து மதுரையிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறா. அக்கா போனதுமே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வெளியே நின்று சுபாத்திட்ட பேசிகிட்டு இருக்கும்போது மழை வந்து நல்லாவே வந்து பெய்ய ஆரம்பிச்சிட்டு, அண்ட் எனக்கு 2 பீஸ் கேக் வந்து எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லுமே பாத்திரம் விளக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லுமே விளக்கிட்டு அண்ட் கிச்சனை ஃபுல்லுமே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கு வந்து டீ போட்டு கொடுக்கணும். ஸோ அதுதான் மெயின். நான் வந்து தண்ணியே இன்றைக்கி அவ்வளோவா குடித்த மாதிரி தெரியலை. அதையுமே வந்து குடிச்சிட்டு ஒரு பக்கம் வந்து அடுப்பில் பால் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா அப்பா உட்காந்து தன்விக்கை பற்றியே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நல்லா வளர்ந்துட்டான் அண்ட் அதுக்கப்புறம் நல்லா தெரியுது யார் யாருன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து கிச்சன்லேருந்து கேட்டுட்டு என்னோடய வேலையை ஃபுல்லுமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னுமே முடியலை. ஸோ அதையுமே நான் வந்து நைட்டு உட்காந்து வந்து டைப் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்களா காலேஜில்னு சொல்லிட்டு. பட் இல்லை, நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து படிச்சுட்ருக்கேன். 2nd இயர் ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். என்னோடய ஒர்க்கை ஃபுல்லும் முடிச்சுட்டு அண்ட் நைட்டு வந்து பிரியாணி இருந்துச்சு. ஸோ அதையுமே வச்சு ருசிச்சு வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து மினி விலாக் வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு வந்து நினச்சிருக்கேன். அண்ட் இன்ஸ்டா அண்ட் யூடியூப் ரெண்டுலேயுமே நான் வந்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அண்ட் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. அண்ட் சாப்பிட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து தூங்க போயிட்டேன். ஸோ இதோட இந்த விலாக் வந்து எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா.